ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த கார்ட் சீரீஸில் வந்து மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ் எல்லாமே 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஐகானில் லிங்க் தர போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சஸ்பெண்டட் கார்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கார்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சவுண்ட் வர ஒரு கார்டு. ஸோ சஸ்பெண்டட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். என்னடா இப்படின்னா ஒரு கார்டு இருக்கா அப்படின்னு நிறைய பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ பிகினர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சஸ்பெண்டட் கார்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான கார்ட்ஸு. அதுக்கு மீனிங் என்னென்னா, ஸ்கேலில் தேர்ட் நோட், ஓகே, தேர்ட் நோட்டை சஸ்பெண்டட் பண்ணி செகண்ட் வரும், ஆர் தேர்ட் நோட்டை சஸ்பெண்டட் பண்ணி ஃபோர்த் நோட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். புரியலன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஜி மேஜர் எடுத்துக்கோங்க. ஜி ட்ரையட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஜிபிடி, அதாவது ஃபஸ்ட் நோட், தேர்ட் நோட் அண்ட் ஃபிஃப்த் நோட் தான் ட்ரையட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் தர போய் பாருங்கள். இந்த ட்ரையடில் தேர்ட் நோட் ஜிபிடி தான் ஜியோட ட்ரையட். ஸோ இந்த பியை தூக்கிட்டு ஏ போட்டோம்னா ஏ சஸ் 2. ஓகே, இந்த இதே பியை தூக்கிட்டு நம்ம சி போட்டோம்னா ஜி சஸ் 4. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஜி கூட சஸ்பெண்டட் கார்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் டியில் சொல்லித்தரேன். ஓகே, நான் சஸ்பெண்டடுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். பட் இந்த கார்ட் சீரீஸில் இது கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கார்ட் சீரீஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட் த எண்ட் உங்களுக்கு இந்த கார்ட் நாலேஜ் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இது போடுறேன். ஸோ டி மேஜர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தேர்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் உங்கள் மிடில் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் உங்கள் ரிங் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. அப்படியே ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் ரூட் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஸ்ட்ரிங்லேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா டி மேஜர். ஸோ இதில் தேர்ட் நோட் எங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஷார்ப் நோட் தான் தேர்ட் நோட். டி மேஜரில் அது தெரிஞ்சவங்க. டி மேஜரோட ட்ரையட் என்னென்னா டி எஃப் ஷார்ப் ஏ. ஓகேவா? ட்ரையட் தெரியாதவங்க ஸ்கேல்ஸை ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸில் இருக்கிற ட்ரையட் படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டி மேஜர் ட்ரையட் வந்து டி எஃப் ஷார்ப் ஏ. ஸோ எஃப் ஷார்ப் நோட் தான் தேர்டு. ஸோ தேர்டை சஸ்பெண்ட் பண்ணி இ நோட் வரணும். தேர்டை சஸ்பெண்ட் பண்ணி என்ன நோட்டு வரணும்? ஜி நோட் வரணும். ஏன் இ நோட் அண்ட் ஜி நோட்னா, டி மேஜரில் செகண்ட் நோட் என்ன, தேர்டை சஸ்பெண்ட் பண்ணி செகண்ட் வரணும், ஒரு தேர்ட் சஸ்பெண்ட் பண்ணி ஃபோர்த் வரணும். அதனால் சொன்னேன். ஸோ தேர்ட் எஃப் ஷார்ப்பை சஸ்பெண்ட் பண்ணி அது கீழே இ வரணும். ஸோ ஆர் வந்தால் சஸ் 2, டி சஸ் 2. அதே எஃப் ஷார்ப்பை கேன்சல் பண்ணி ஜி வந்தால் சஸ் 4. ஓகே, அவ்வளோதான். அது டி மேஜர் கொஞ்சம் ஈஸி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நீங்கள் பிகினிங்கில் ட்ரை பண்ணுறது இன்னும் ஈஸி, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ டி மேஜரில் எஃப் ஷார்ப் நோட் இங்கே இருக்குது. உங்கள் மிடில் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் செகண்ட் ஃப்ரெட்டில். இதுதான் எஃப் ஷார்ப் நோட். ஸோ இந்த எஃப் ஷார்ப் நோட் என்ன பண்ண போகிறோம்னா, கேன்சல் பண்ணி செகண்ட் நோட்டை வர வைக்க போகிறோம். அதாவது எஃப் ஷார்ப்பை கேன்சல் பண்ணி இ நோட்டை வர வைக்க போகிறோம். ஓகேவா? டியில். ஸோ டி சஸ் 2 ஆகிடும். அது எப்படி வர வைக்கிறதுனா, எஃப் ஷார்ப் இங்கே இருக்குது, எஃப் இ ஓப்பனில் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம இந்த ஃபிங்கரை எடுத்துட்டா போதும். இந்த 2 மட்டும் ஹோல்ட் பண்ணியிருந்தா போதும். டி சஸ் 2. ஓகே, இப்போ டி சஸ் 4 வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சஸ் 4 என்ன நோட்? ஜி நோட். எஃப் ஷார்ப்பை கேன்சல் பண்ணிட்டு ஜி நோட் வரணும். எஃப் ஷார்ப்பு அடுத்த நோட்டே ஜி நோட். ஸோ உங்கள் மிடில் எடுத்துகிட்டு உங்கள் பிங்கியை ஜியில் ப்ளேஸ் பண்ணுங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் டி சஸ் 4. ஓகேவா? சிம்பிள். நீங்கள் இது எந்த இதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நான் ஏக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஏக்கு தேர்ட் நோட் என்ன? சி ஷார்ப். ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் கண்டுபிடிங்க. ஏவோட ட்ரையட் என்ன? ஏ மேஜர் ஸ்கேல் ட்ரையடு ஏ, சி ஷார்ப், இ. ஸோ சி ஷார்ப் தான் தேர்ட் நோட். சி ஷார்ப் சஸ்பெண்ட் பண்ணி ஒன்று பி வரணும், இன்னொன்று டி வரணும். ஓகேவா? பி வந்தால் சஸ் 2, டி வந்தால் கத்துறான். ஓகே, சி ஷார்ப்பை சஸ்பெண்ட் பண்ணி பி வரணும், சி ஷார்ப்பை சஸ்பெண்ட் பண்ணி டி வரணும். ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நமக்கு. வீடியோ எடுப்போம், எப்படியாச்சும் எடுக்கணும். ஓகே, சி ஷார்ப்பை சஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பி வரணும் சஸ் 2க்கு, சி ஷார்ப்பை சஸ்பெண்ட் பண்ணி டி வரணும் சஸ் 4க்கு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ மேஜரை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், ஏ மேஜரில் சி ஷார்ப் வந்து இங்கே இருக்குது, இங்கே பிங்கி வச்சுருக்கேன். செகண்ட் ஸ்ட்ரிங்
சாரி செகண்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் சி ஷார்ப் இருக்குது. ஸோ சி ஷார்ப் சஸ்பெண்ட் பண்ணி பி வந்தால் sus2 ஏ sus2. ஸோ ஒன்றுமே இல்லை, பி வரத்துக்கு அப்படியே இந்த பிங்கி எடுத்துருங்க. இதான் கார்ட் ஷேப். இது வந்து ஏ sus2 கார்ட். ஸோ இப்போ வந்து சி ஷார்ப்பை சஸ்பெண்டட் பண்ணி டி வரப்போகுது, அதாவது ஃபோர்த் வரப்போகுது. ஸோ ஏ sus4 ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சி ஷார்ப்லேருந்து டி இங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சவுண்ட் கேட்கும்போது. இது நீங்கள் எந்த இதுக்கு வேணால், எந்த மேஜருக்கு வேணால் போட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். நான் பி மேஜர் கூட ஏற்கனவே பி மேஜர் சஸ்பெண்டட்லாம் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்டில் போடுங்க. வேறு ஏதாவது லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னா சொல்லுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.